Hi, hello everyone. A very good evening. So இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா IDBI-க்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பேப்பர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமா எங்களோட டெலிகிராம் குரூப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு எங்ககிட்ட உங்களோட டவுட்ஸை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது மட்டும் இல்லாம நிறைய ஃபியூச்சர்ல நிறைய செஷன்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் வித் ஸ்ரீதா CCE தமிழ். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கான பேப்பர் எப்படி இருக்கு, ஸோ இந்த பேப்பர்ல क्वेश्चंस எப்படி இருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா two girls starting from the same place are at a distance of 62.4 km after running for 4 hours in the opposite direction. If the speed of one of the girl is 7 km per hour, what is the speed of the second girl? அப்ப given questionல எனக்கு என்னென்ன டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க, எவ்வளவு நேரம் போயிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ ரெண்டு கேர்ள்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. அதுல ஒரு கேர்ளோட ஸ்பீடு 7 km per hourனா இன்னொரு கேர்ளோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா 62.4 divided by 4ங்கும் போது எனக்கு கிடைக்கிறது என்னவா இருப்பாங்க, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஸ்பீடு கிடைக்குமா. சோ அப்ப ஸ்பீட் அப்படிங்கும் போது 64னா 15.6. சோ 15.6ங்கிறது யாரோட ஸ்பீடு, ரெண்டு கேர்ள்ஸோட ஸ்பீடு வந்து 15.6 இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப எனக்கு தேவை ஒரு கேர்ளோட ஸ்பீடு வந்து 7 அப்படின்னா இது போக ரிமைனிங் 8.6 தான் என்னவா இருக்கும், எனக்கு இன்னொரு கேர்ளோட என்னவா இருக்கும், எனக்கு ஸ்பீடா இருக்கும். கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். Next question, if the present population of a state is 27,500 and after 2 years it is increases, if the present population of a state is 27,500 and after 2 years it increases to 40,931, then what is the rate of increase per year அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன இருக்குன்னா பிரசன்ட்ல வந்து 27,500. கிளியரா? பிரசன்ட்ல என்னது 27,500 என்னோட பாப்புலேஷன். 2 வருஷத்துக்கு பதில் என்னவா மாறுதுன்னா 40,931. கிளியரா? சோ இந்த மெத்தட் எல்லாமே நம்ம எங்க பார்த்துட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ்லயும் சொல்லி கொடுத்திருக்கேன், பெர்சன்டேஜ் கிளாஸ்லயும் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா. சோ அந்த மெத்தட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். 40,921 27,500. சோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இது பார்க்கிறதுக்கு 11 மல்டிபிள் இல்ல, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். இது 11 மல்டிபிள். அப்ப இது 11 மல்டிபிள் போது சோ ட்ரை பண்ணலாம். சோ ட்ரை பண்ண அப்படின்னா இது 2,500. கிளியரா? சோ நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தானா 3 times 33 carry 7, 7 times 77 carry 2, 2 times 3 721. is it clear? so அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும், நான் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் sides because ரெண்டு பேருமே என்ன வேல்யூஸ், எனக்கு ஸ்கொயர் வேல்யூஸ். அப்ப இவங்க என்னவா இருப்பாங்க, 50 இருப்பாங்க. 3721ங்கிறது 19 61 or 69, so 65 அப்படிங்கும்போது 61 தான் என்னவா இருக்கும், என்னோட வேல்யூவா இருக்கும். கிளியரா? அப்போ எனக்கு பிரசன்ட்க்கும் ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. இத வச்சு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு, 11% இன்கிரீஸ் ஆயிருக்கா. கிளியரா? பிரசன்ட் அதாவது இப்போ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 27,500, இப்போ வந்து பார்த்தோம்னா 40,931. அப்போ இதோட டிஃபரன்ஸ் சொல்லியாச்சு. சோ இங்க டினாமினேட்டர்ல 91, சாரி எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ், ரேட் ஆஃப் இன்கிரீஸ் per year கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டினாமினேட்டர்ல இன்கிரீஸ் பெர்சன்டேஜ்னா lowest value into 100. so 1 times 2 times 11 2s are என்னது 22%. so என்னோட ஆன்சர் என்னது 22%. clear? next one, the area of a square and a rectangle are equal. so அப்போ a-வும் a ஸ்கொயரும் l into b யும் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. the length of the rectangle is greater than the side of a square. ரெக்டாங்கிளோட லென்த் எப்படி இருக்குன்னா greater than the side of the square by 6 cm. அப்போ இப்படி இருக்கு. and breadth is less by 4 cm. breadth வந்து a minus 6. clear-ஆ? what is the perimeter of the rectangle அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா a ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். l க்கு பதிலா a plus 6, b க்கு பதிலா a minus 4, இது வந்து 4. clear-ஆ? சோ அப்ப இத நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது a square is equal to a square minus 4a plus 6a minus 24. is it clear? so அப்போ a square cancel பண்ணிடலாம். minus 4a plus 6a யார் வருவாங்க, 2a. 2a is equal to 24 னா a ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு நமக்கு 12. so a ஓட வேல்யூ 12 னா 12 plus 6 என்னது 18. 12 minus 4 என்னது 8.
கிளியரா? சோ அப்ப L உம் B உம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தேவை பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். அப்ப 2 of L plus B. அப்ப L plus B 18 plus 8 என்னது எனக்கு 26. 26 into 2 என்னோட ஆன்சர் என்னது 52. கிளியரா இது? next one. If the price of a sugar decreases by 27%, what should be the approximate percent increase in the consumption of sugar so as to keep the expenditure constant அப்படினு கேக்குறாங்க. சோ அப்ப இனிஷியலா sugar price 100% ஆ இருக்கும். குறஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா 27%. சோ அப்போ 100ல இருந்து 27% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது பிரசன்ட்ல என்னவா இருக்கும் எனக்கு 73% ஆ இருக்கும். கிளியரா? சோ அப்போ இந்த 73 அப்ப எனக்கு தேவை என்ன கேட்டிருக்காங்க அப்படினா approximate percentage increase கேக்குறாங்க. அப்ப percentage increase னா ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 27 ஆ? டிஃபரன்ஸ் என்னது 27% இன்க்ரீஸ் னா ரெண்டு வேல்யூல டினாமினேட்டர்ல லோவெஸ்ட் வேல்யூவா அப்ப into 100. கிளியரா இது? சோ அப்ப அப்ராக்ஸிமேட் அப்படிங்கறனால இந்த 73 நான் 75 ன்னு எடுத்துக்கிறேன். 3 டைம்ஸ் இது வந்து 4 டைம்ஸ். கிளியரா? 1 டைம்ஸ் இது வந்து 9 டைம்ஸ். 9 4s are 36. அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் 36 க்கு நியர் பையா இருக்கக்கூடிய வேல்யூவா தான் இருப்பாங்க. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் வந்து 37. கிளியரா? next one. What will be the respective ratio between present value of a machine and its value after 2 years if the rate of depreciation is 20% per annum? Depreciation na enna pananum? Decrease pananum. Population na enna pananum? Increase pananum. அப்போ presentல 100%. கிளியரா? அப்ப depreciate ஆனதுக்கு அப்புறம் யாரா இருப்பாங்க 80% ஆ இருப்பாங்களா? இது கிளியரா? சோ அப்ப 100% percentage கேன்சல் பண்ணிடலாம். இங்க யார் வந்துறாங்க நமக்கு 5:4. கிளியரா? அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் நானு ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? அப்ப 5 ஸ்கொயர் என்னது 25, 4 ஸ்கொயர் என்னது 16. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 25:16. கிளியரா? next one. A bought some goods worth rupees 6,000 and sold half of them at profit of 20%. At what percent profit must he sell the rest of them so as to make a total profit of 26% அப்படினு கேக்குறாங்க. அப்போ half. அப்போ first half second half. அப்போ quantity வந்து பார்த்தோம்னா 1:1ங்கற ரேஷியோல தான் என்ன பண்ணிருக்காங்க செல் பண்ணிருக்காங்க. சோ first one வந்து பார்த்தோம்னா 20% profit, second one க்கு எவ்வளவு profit வச்சாங்கன்னு தெரியாது. சோ ரெண்டு பேருக்கு total profit எவ்வளவு கிடைக்குதுன்னா 26. சோ அப்ப quantity ratio வந்து பார்த்தோம்னா 1:1. சோ டிஃபரன்ஸ் என்னது 6. அப்ப 1 part தான் வந்து 6 னா இங்கேயும் 1 part என்னவா இருப்பாங்க 6 ஆ இருப்பாங்க. சோ அலிகேஷன் மெத்தட் ஆஃப் அலிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு சீப்பர் வேல்யூனா இன்னொரு சைடு டியரர் வேல்யூ இருக்கும், which means மீனை விட இன்னொரு சைடு வேல்யூ அதிகமா இருக்கும். அப்போ இங்க 26 + 6ங்கும்போது என்னோட வேல்யூ என்னது 32%. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரு 32%. கிளியரா? இது எல்லாமே நம்ம ரெகுலரா டெய்லியும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க क्वेश्चंस தான், புதுசா எதுவுமே கிடையாது. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து ரீகால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பார்க்குற மெத்தட்ஸ். So 7 boys and 2 men working together can do 3 times as much work per hour as a boy and a man together. What will be the respective ratio of work done by a man and work done by a boy and a man for the given time அப்படினு கேக்குறாங்க. So அப்ப 7 boys 2 men என்ன வர்க் பண்றாங்களோ அத one boy ஒரு man வந்து எதுக்கு ஈக்குவல்னா 3 times of one man and one manக்கு ஈக்குவல். 7 boys plus 2 men சேர்ந்து என்ன வர்க் பண்றாங்களோ அது யாருக்கு ஈக்குவல்னா 1 by 1 manோட வர்க்ல 3 டைம்ஸ்க்கு ஈக்குவல். கிளியரா? அப்ப இத நான் சால்வ் பண்றேங்க போது 3b 3m 7b minus 3b 4b 2m minus m na m. அப்ப b by m ஓட வேல்யூ யாரா இருப்பாங்க 1:4. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் 1:4. fifth option 1:4. கிளியரா? next one. In what time will 175 meter long train running at a speed of 50 km per hour pass a man running at 8 km per hour in the same direction as the train? அப்ப எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க ட்ரெயினோட லெந்த் கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் ஆஃப் a train, ஸ்பீட் ஆஃப் a man கொடுத்துட்டாங்க, என்ன டைரக்ஷன்னா சேம் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. நான் என்ன கண்டுபிடிக்கணும் டைம் கண்டுபிடிக்கணும். டைம் அண்ட் சேம் டைரக்ஷன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். அப்போ சேம் டைரக்ஷன்னா ரெண்டு பேரே மைனஸ் பண்ணணும். 50 80 42. எனக்கு ஆன்சர் செகண்ட்ஸ்ல வேணும். அப்ப இது 42 கிலோமீட்டர் per hour என்னவா மாத்தணும் நானு மீட்டர் per செகண்டா மாத்தணும். கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்டா மாத்துறதுக்கு 5/18. சோ இத நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது 6 டேபிள்ல 7 டைம்ஸ் 6 டேபிள்ல 3 டைம்ஸ். சோ 7 டேபிள்ல வந்து சால்வ் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வந்து 14, 5 டைம்ஸ் வந்து 35, 1 டைம்ஸ் இது 5 டைம்ஸ். இந்த 3 மேல போகும் இல்லையா 5 3s are என்னது 15. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 15 செகண்ட். நெக்ஸ்ட் ஒன்.
A, B and C start a business, each investing rupees 22,000. After 3 months, A withdraw 3,000, B withdraw 4,000, C invest 9,000 more. At the end of the year, a total profit of rupees 62100 was earned. Find A share அப்படின்னு கேக்குறாங்க. So அப்ப A, B, C மூணு பேரும் இருக்காங்க. A வந்து 22, B வந்து 22, C வந்து 22, எல்லாருமே each 22,000. அதுல நான் 1000 கட் பண்ணிடுறேன். 3 மாசம் கழிச்சு பார்த்தா A வந்து எவ்வளவு வந்து withdraw பண்றாங்கன்னா 3,000, which means remaining 19,000 இருக்கும். So B வந்து 4,000 withdraw பண்றாங்க அப்படின்னா 3 months கழிச்சு இவங்க கிட்ட 18,000 இருக்கும். C வந்து 9,000 எக்ஸ்ட்ராவா வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 31. எப்போ? ஆஃப்டர் 3 months. அப்ப டோட்டல் ஆனுவல் ப்ராஃபிட் தான் சொல்றாங்க. சோ அப்ப இங்க என்ன வந்துரும்னா நமக்கு 9. So the solve பண்ணலாம் அப்படிங்கும்போது 1 3s are 3, 1 3s are 3, 1 3s are 3, 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. காமன் மல்டிபிள்ஸ் கேன்சல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல காமனா கேன்சல் பண்றதுக்கு யாரும் இல்ல. சோ டைரக்டா தான் என்ன பண்ணணும், நான் சால்வ் பண்ணணும். சோ 22 plus 19 3s are 57, 57 plus 22 அப்படிங்கும்போது என்னோட ஆன்சர் யார் வந்துருவாங்கன்னா 79. கிளியரா? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா 22 18 3s are 54, சோ 54 அப்படிங்கும்போது 76. Clear either? So 22, 31 into 3, 93, 22 plus 93 அப்படிங்கும்போது என்னோட வேல்யூ 115. கிளியரா? சோ அப்ப எனக்கு A ஓட ஷேர் வேணும். அப்ப டோட்டலா இத வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ அப்ப 79 76 அப்படிங்கும்போது இங்க 1 கொடுத்துட்டேனா 80, 80 plus 75 அப்படிங்கும்போது 80 plus 70 150, 155, 155 plus 5 160, 160 plus 110 னா 270. டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ் இருக்குன்னா 270 பார்ட்ஸ் இருக்குது. 270 பார்ட்ஸ் யாருக்கு ஈக்குவல்னா 62,100 க்கு ஈக்குவல். எனக்கு தேவை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா A ஓட ஷேர் 79 பார்ட்ஸ். கிளியரா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்னோட ஆன்சர்ல டெஃபினட்டா ஒரு ஜீரோ வரப்போகுது. இதுல எனக்கு டவுட்டே கிடையாது. யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த ஜீரோ போயிடுச்சா 1 9s are 9. 7 வந்து என்ன ஆகணும் 9 ஆகணும். 7 வந்து 9 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி யாரு? 7 7s are 49 மட்டும் தான். அப்ப 70 given ஆப்ஷன்ல 70 முடியறதா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். சோ அப்போ எங்க 70 எனக்கு ஆன்சர் முடிஞ்சிருக்கு. சோ இங்க 70 நான் ஆன்சர் முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன்ல வேற எங்கேயுமே 70 எனக்கு ஆன்சர் முடியல. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாராதான் இருப்பாங்க? அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 18170 தான் இருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் next question என்ன கொடுத்திருக்காங்க? tank has 3 inlets A, B, C and 1 outlet D. C fills the tank twice as fast as A and 3 times as fast as B. Also the time taken to fill the tank by inlet C is 2/3 of the time taken by D to empty the tank, which is 18 minutes. How much time will it take to fill the tank if all of them are open simultaneously? So அப்ப A, B, C இருக்காங்க. இப்ப இவங்களோட வர்க்கை எப்படி சொல்றாங்க அப்படின்னா A, B, C இருக்காங்க அப்படின்னா இவங்க மூணு பேருமே இன்லெட் பைப், Dங்கிறது அவுட்லெட் பைப். C வந்து A வை விட 2 மடங்கு ஃபாஸ்டா வந்து பைப்பை ஃபில் பண்ணுவாங்க. சரியா? அப்ப Aக்கும் Cக்குமான எஃபிஷியன்சி வந்து பார்த்தோம்னா C fills the tank twice as fast as A. அப்ப இது 1 அப்ப efficiency 1:2 னா time ratio 2:1 னா அடுத்தது C fills the tank 3 times as fast as B. B விட 3 times. அப்ப efficiency ratio 1:3. Clear? Next line. Also the time taken to fill the tank by inlet C is 2/3 of the time taken by D to empty the tank. 2/3 of the time D to empty the tank, which is 18 minutes. D வந்து எம்டி பண்றதுக்கு 18 minutes எடுத்துக்கும். சரியா? சோ அப்ப அதுல 2/3 of time தான் இன்லெட் C வந்து ஃபில் பண்றதுக்கு எடுத்துக்குது. அப்ப 18ல 2/3. கிளியரா? 18ல 2/3 னா யாரு? 12. 6 2s are 12. அப்போ C வந்து எவ்வளவு டைம்ல ஃபில் பண்ணுவாங்கன்னா 12 minutesல ஃபில் பண்ணுவாங்க. அப்ப Cங்கிறது 12 னா இங்க 2ங்கிறது என்னவா இருக்கும்? 24 இருக்கும். அப்ப Cங்கிறது 12 னா 3ங்கிறது என்னவா இருக்கும்? உனக்கு 36 இருக்கும். கிளியரா இது? சோ அப்ப இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு A மட்டும் 24 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுவாங்க, C மட்டும் 12 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுவாங்க, B மட்டும் 36 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுவாங்க, 36 minutesல ஃபில் பண்ணுவாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா யாரு? D வந்து 18 minutesல எம்டி பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ அப்ப இவங்க எல்லாரும் ஓபன் பண்ணி விட்டனா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப 1/24 plus 1/36 plus 1/12
minus 1 by 18. இப்போ இவங்க எல்லாத்துக்கு LCM எடுத்தா என்ன கிடைக்கும் எனக்கு 72 so 72 னா இங்க என்னது 3 36 னா இங்க என்னது 2 12 னா இங்க என்னது 6 minus 18 னா என்னது 4 3 plus 2 5 5 plus 6 11 11 minus 4 என்னது 7 அப்ப 7 by 72 7 by 72 னா 72 by 7 அப்ப 10 2 by 7 given option ஓட ஆன்சர் யாரா இருப்பாங்க 10 2 by 7 இருப்பாங்க கிளியரா இது next one A and B started a business investing some amount in the ratio of 5:7 respectively. C joined them after 4 months with an amount equal to that of A. If their annual profit is rupees 5934, what would be C share அப்படினு கேக்குறாங்க. So இப்ப யார் யார் இருக்காங்கன்னா A B some amount ஓட இருக்காங்க என்ன ரேஷியோலனா 5:7. கிளியரா C joined them after 4 months with the amount equal to that of A. 4 மாசம் கழிச்சு C join பண்றாங்க A கிட்ட என்ன amount இருக்கோ அதே amount ஓட 4 மாசம் கழிச்சு தான் ஜாயின் பண்றாங்க அப்போ பிசினஸ்ல ஆரம்பத்துல இருந்தது ஏவும் பியும் அப்ப இவங்க 12 months இவங்க 12 months 4 மாசம் இவங்க உள்ள ரிமைனிங் 8 months தான் இருந்திருப்பாங்க அப்ப annual profit 5934 னு சொல்றாங்க சோ இத நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது 2 times 3 times 3 times 5 3s are 15 7 3s are 21 5 2s are 10 கிளியரா இது அப்ப annual profit 5934 னா டோட்டல் ஆட் பண்ணுங்க 6 46 3 4 46 clear so 46 தான் 46 parts தான் வந்து 5934 அப்படினா நமக்கு தேவை யாரு C ஓட ஷேர் 10 parts clear so அப்ப டெஃபினட்டா எனக்கு எண்டிங்ல ஒரு 0 வந்துரும் அத விட்டுருவோம் இப்ப 6 வந்து யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் 6 வந்து 4 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி என்னது 6 4s are 24 6 9s are 54 அப்ப either 90 or 40 given optionல 90 இல்லாட்டி 40 ல முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா இப்ப 9040 ரெண்டுமே இருக்கா 5934 46 தானே வருது 15 21 36 36 plus 10 46 okay fine யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் இங்க செட் ஆகலையா சோ அப்ப சால்வ் பண்ணி தான் ஆகணுமா சோ சால்வ் பண்ணோம் அப்படினா 46 146 46 so 46 46 9 plus 13 133 46 into 2 46 into 2 னா யார் வந்துருவாங்க நமக்கு 92 92 னா 33 plus 8 வந்து பார்த்தோம்னா 33 plus 8 41 so 414 so 414 வந்து 9 times so அப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 1290 so அப்போ ரெண்டு ஆப்ஷன் 90 லயும் 40 லயும் வரனால ஃபிக்ஸ் பண்ண முடியாதனால நான் என்ன பண்றேன் ஆன்சர் எடுத்துக்கிறேன் so என்னோட ஆன்சர் வந்து 1290 clear next one the compound interest on a sum of money for 2 years at 12% per annum is 7224.96 what would be the simple interest on the same sum of money for 6 years at 8% per annum அப்ப 2 years 12% அப்படிங்கும்போது effective rate of interest 12 plus 12 plus 12 on 12 into 100 sorry 12 on 12 by 100 12 plus 12 24 12 into 12 divided by 100 ங்கும்போது 12 plus 12 24 12 into 12 144 144 divided by 100 1.44 24 plus 1.44 25.44 அப்ப 25.44% தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 7224.96 கிளியரா அப்ப 100% யாருன்னு என்ன பண்ணணும் நானு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்ப இந்த டெசிமலும் என்ன ஆயிடும் எனக்கு கேன்சல் ஆயிரும் கிளியரா இது சோ இப்ப இத நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது இப்ப நான் 100% கண்டுபிடிக்கணும் இந்த 100% கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6 இயர்ஸ் 8% per annum கண்டுபிடிக்கணும் 6 இயர்ஸ் 8% per annumனா என்னது எனக்கு 48 அப்ப 48% நான் கண்டுபிடிக்கணும் அப்ப 100% கண்டுபிடிச்சு வர்ற ஆன்சருக்கு 48% நான் கண்டுபிடிக்கணும் சோ இப்ப வந்து பார்த்தானா எனக்கு ஆப்ஷன்ஸ் தான் நான் எடுக்க போறேன் சோ ஆப்ஷன்ஸ் தான் எடுக்க போறேங்கும்போது இது நமக்கு தேவையில்ல சோ டெசிமல்ல எனக்கு போய் சேர்ந்துடும் அப்ப 6 8s are 48 4 வந்து எனக்கு என்ன ஆகணும் 8 ஆகணும் 4 8 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 2 கிவன் ஆப்ஷன்ல 2 வச்சு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனா இப்போ ஒரு ஆப்ஷன் என்னால என்ன பண்ண முடியுது எலிமினேட் பண்ண முடியுது சோ அடுத்து வேற யாரையாவது எலிமினேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள்ஸ் செக் பண்ணலாம் சரியா சோ மல்டிபிள்ஸ் செக் பண்றேன் அப்படிங்கும்போது 7 8 8 plus 8 வந்து 16 சோ 3 multiple இல்ல so இங்க 48ங்கிறது 3 multiple definite 3 multiple 9 plus 6 15 15 plus 9 24 24 plus 6 30 so 3 multiple எனக்கு present ஆயிருக்கு அப்ப given optionல நான் யாரை செக் பண்ணனும்னா 3 multiple செக் பண்ணனும் so 5
9 plus 6 15. So இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு, இங்க ஒரு 3 மல்டிபிள், இங்க ஒரு 3 மல்டிபிள். கிளியரா? இங்க ஒரு 9 மல்டிபிள் வந்ததா? 9 9 6 plus 6 18 9 9 18 6 plus 6 12 18 plus 12 30. அப்போ இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு, இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு, இங்க ஒரு 3 மல்டிபிள் இருக்கு. கிளியரா? சோ அப்போ ஒரு 3 மல்டிபிள்க்கு ஒரு 3 மல்டிபிள் கேன்சல் ஆயிடுச்சுனா என்கிட்ட ரிமைனிங் ஒரு 3 மல்டிபிள் இருக்கு இல்லையா? அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்ன மல்டிபிள்? டெஃபினட் 3 மல்டிபிள். கிளியரா? அப்ப given ஆப்ஷன்ல நான் செக் பண்ண வேண்டியது டெஃபினட் 3 மல்டிபிள். அப்ப டெஃபினட் 3 மல்டிபிள் ஆன 10 plus 6 plus 2 18. 18ங்கிறது both 9 multiple and 3 multiple. அப்ப இந்த ஆப்ஷன் எடுத்துக்க முடியாது. எனக்கு definite 3 multiple-ஆ இருக்கணும். So 9 10 15. So definite 3 multiple. So இங்க வந்து பார்த்தோம்னா 10 14 14 plus 3 17. இது 3 multiple-ஏ கிடையாது. 4 5 7 7 plus 9 வந்து பார்த்தோம்னா 16. இதுவும் 3 மல்டிபிள் கிடையாது. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னது? 13632. சால்வ் பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மல்டிபிள்ஸ் மட்டும் செக் பண்ணி என்ன பண்ணலாம், நானு ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், a train 195 meter long is running at a speed of 73 km per hour. In what time will it cross a man who is running at 5 km per hour in the direction opposite to that in which the train is running? So அப்போ 195 meter வந்து லென்த் கொடுத்துட்டாங்க. யாரும் கிராஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 73 கிலோமீட்டர்ல ட்ரெயினும் 5 km per hourல மேனும் சோ என்ன டைம்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ 195 ஆப்போசிட் டைரக்ஷனா ஸ்பீட் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணனும். 73 plus 5 78. எனக்கு ஆன்சர் எதுல வேணும்னா செகண்ட்ஸ்ல வேணும். சோ அதனால 5/18. கிளியரா? சோ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படிங்கும்போது இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எனக்கு 3 times 15 9 times 45 39 into 2 78 1 times 9 times. அப்போ மேல போகும்போது என்னோட ஆன்சர் 9 செகண்ட். அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 9 செகண்ட். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், if each edge of a cube is increased by 20%, then its volume would increase approximately by what percent அப்படினு கேக்குறாங்க. அப்ப இனிஷியலா இந்த கியூப் 100% இருந்ததுனா இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 120% இருக்கா? அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரேஷியோ என்னது? 5:6. இவங்க கேட்டது என்னன்னா வால்யூம் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வால்யூம்னா என்னோட சைடு வந்து 5னா ஹோல் கியூப் தானே வால்யூம், சைடு வந்து 6னா ஹோல் கியூப் தானே வால்யூம். அப்ப 125 216. அப்ப 75 plus 16. 75 plus 16 னா என்னோட ஆன்சர் என்னது? 91. அப்ப 91 divided by percentage increase na denominator la lowest value into 100. Clear? So 5 times 4 times. So அப்ப 5 times அப்படிங்கும்போது இத 19 நான் எடுத்துக்கிட்டேனா 18. 18 4s are 72. அப்ப given optionல 72 க்கு approximate யார் இருக்காங்க? 73. Clear? Next one, A and B can do a piece of work in 12 days and 20 days respectively. They work for 4 days together and then they left. The remaining work was finished by C in 7 days. In how many days can C alone finish the whole work அப்படினு கேக்குறாங்க. So A மட்டும் தனியா வர்க் பண்ணா 12 daysல வர்க்க முடிச்சிரும். B மட்டும் தனியா வர்க் பண்ணா 20 daysல வர்க்க முடிச்சிரும். A B ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் வர்க் பண்ணிருக்காங்க அப்படினா 4 days வர்க் பண்ணிருக்காங்க. கிளியரா? சோ 4 days வர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வெளியில போயிடுறாங்க. அப்ப ரிமைனிங் வர்க்க யார் வந்து கம்ப்ளீட் பண்றாங்கன்னா C 7 நாள்ல ரிமைனிங் வர்க்க கம்ப்ளீட் பண்றாங்க. C ஹோல் வர்க்க கம்ப்ளீட் பண்ண C days எடுத்துக்கும்னா ரிமைனிங் வர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 7 days எடுத்துக்குச்சு. சோ அப்ப is equal to 1. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு? 1/3 இருக்கா? இங்க வந்து பார்த்தோம்னா 1/5 இருக்கா? அப்ப 8/15. அப்ப 7/C is equal to 1 minus 8/15 அப்படினா 7/C is equal to what? 15 minus 8 7/15. 7 7 get cancel. C ஓட வேல்யூ என்னது? 15. அப்ப given option ஓட ஆன்சர் என்னது? 15. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் இந்த DI இருக்கட்டும், ஃபைனலா பார்க்கலாம். So next என்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா data sufficiency இருக்கு. So இந்த data sufficiencyல first question என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the volume of the cylindrical tank அப்படினு கேட்டிருக்காங்க. அப்போ volume of the cylindrical tank அப்படிங்கும்போது volume of a cylinder என்னது? pi r square h. அப்ப r ஓட வேல்யூ h ஓட வேல்யூ தெரிஞ்சிருந்தா வால்யூம் கண்டுபிடிச்சிரலாமா? area of the base is x. area of the base தான் இந்த pi r square இதானே பேஸ். pi r square தானே பேஸ். அப்ப pi r square ஓட வேல்யூ வந்து x ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு எதோட வேல்யூ தெரியல? h ஓட வேல்யூ தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வச்சு என்னால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. கிளியரா? height of the tank is y meter. height of the tankனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா h மட்டும் கொடுத்துட்டாங்க, பட் r ஓட வேல்யூ எனக்கு தெரியல. அப்போ
இத வச்சும் என்னால என்ன பண்ண முடியாது வால்யூம் கண்டுபிடிக்க முடியாது diameter of the base is equal to the height of the tank அப்போ diameter of the base ஓட diameter வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க ஹைட்டுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க இத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும் நானு கம்பைன் பண்ணி பார்க்கணும் இப்ப கம்பைன் பண்றேன் அப்படிங்கும்போது ஏரியா ஆஃப் தி பேஸ் அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்றேன் அப்போ ஏரியா ஆஃப் தி பேஸ்னா பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ x ஹைட்டோட வேல்யூ y கிளியரா பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ x ஹைட்டோட வேல்யூ y அப்ப இத வச்சு வால்யூம் கண்டுபிடிக்கலாம்ல அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும் செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்கிறேன் ஹைட் வந்து பார்த்தோம்னா y அப்ப இங்க இடத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல ஹைட் ஆஃப் தி டேங்க் வந்து y அப்படினா டயாமீட்டர் ஆஃப் தி பேஸும் என்னவா தான் இருக்கும் எனக்கு y ஆ தான் இருக்கும்னு கிளியரா இது அப்ப இது ரெண்டுத்தையும் வச்சு என்னால என்ன பண்ண முடியும் ஆன்சர் சொல்ல முடியுமா அப்ப இது ரெண்டும் அப்ளிகபிள் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஏரியா ஆஃப் தி பேஸ் வந்து x ஸ்கொயர் மீட்டர் அப்ப ஏரியா ஆஃப் தி பேஸ்னா இதுதானே டயாமீட்டர் ஆஃப் தி பேஸ் அப்ப x னா x உம் அப்போ எனக்கு டயாமீட்டர் ஆஃப் தி பேஸ் x ஹைட் வந்து x அப்படிங்கும்போது இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது என்னால என்ன பண்ண முடியுது r ஓட வேல்யூ h ஓட வேல்யூ சொல்ல முடியுது அப்ப இதுல இருந்து என்னால ஃபைனலா என்ன பண்ண முடியுது அப்படினா யார் எடுக்கும்போது ஆன்சர் சொல்ல முடியுது எனி டூ டேட்டாவை எடுக்கும்போது ஆன்சர் சொல்ல முடியுது either it is AB or BC or CA clear அப்ப given option ஓட ஆன்சர் யாரா இருப்பாங்க any two of the three ஆ இருப்பாங்க கரெக்ட்டா next one how many children are there in the class 20% of the அப்ப children பத்தி கேக்குறாங்க clear 20% children speak Hindi only 20% பேசுவாங்க ஆனா how many children எனக்கு தெரியாது அப்ப இத வச்சு என்னால ஆன்சர் சொல்ல முடியாது next 44 children can speak languages other than Hindi அப்போ other than ஹிந்தியை விட்டுட்டு 44 பேரு என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்தியை தவிர மிச்ச மொழிகள் பேசக்கூடியவங்க அப்ப இத வச்சு எனக்கு சில்ட்ரனோட கவுண்ட சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது there are 30 boys in the class இவங்க சில்ட்ரனை பத்தி பேசுறாங்க இது எனக்கு தேவையே இல்லாத ஒரு டேட்டா அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணனும் கம்பைன் பண்ணி பார்க்கணும் so 20% children speak only Hindi இதுல ஹிந்தியை தவிர ரிமைனிங் பேசுறவங்க 44 அப்ப 20% வந்து அப்ப சில்ட்ரன் வந்து 100% ஆ இருப்பாங்க 20% ஹிந்தி பேசக்கூடியவங்கன்னா ரிமைனிங் 80% ஹிந்தி பேசாதவங்க தானே அந்த 80% வேல்யூ தானே இந்த 44 கிளியரா அப்ப 80% 44 னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம்ல அப்ப இந்த ரெண்டு டேட்டாவையும் கம்பைன் பண்ணும்போது என்னால என்ன பண்ண முடியுது ஆன்சர் சொல்ல முடியுது இது எனக்கு தேவையே இல்லாத ஒரு டேட்டா because there are 30 boys in the class இங்க children பத்தி பேசுறாங்க boys பத்தி பேசவே இல்ல சோ அதனால என்ன பண்ண முடியாது இதுல இருந்து என்னால டெஃபினட்டா என்ன சொல்ல முடியுது அப்படினா 1 and 2 ஆப்ஷன் fourth option 1 and 2 next one what is the speed of the train அப்ப length of the platform is 150% of the length of the train அப்ப platform ஓட length வந்து 150% னா அப்ப 150 100 ரெண்டு பேருக்கும் உள்ள ரேஷியோ என்னது 3:2 அப்ப எனக்கு இங்க டிஸ்டன்ஸ்கான ரேஷியோ தான் தெரியுதே தவிர எனக்கு ஸ்பீட பத்தின எந்த டேட்டாவுமே இல்ல சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சு என்னால என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது next one the train crosses the platform in 255 seconds train வந்து பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றதுக்கு 255 செகண்ட் எடுத்துக்குது அப்படினா இந்த ஸ்டேட்மென்ட் எப்படி எழுதலாம் நானு train வந்து பார்த்தோம்னா 2x platform வந்து பார்த்தோம்னா 3x 255 seconds எடுத்துக்குது is equal to s அப்ப இத வச்சு s கண்டுபிடிக்கலாமானா டெஃபினட்டா முடியாது ஏனா இங்க எனக்கு unknown data இருக்குல இது ஒரு unknown data ரெண்டு unknown data இருக்கு அதனால செகண்ட் ஆப்ஷனை வச்சு அதாவது செகண்ட் ஆப்ஷனை தனியா வச்சு மட்டும் என்னால ஆன்சர் சொல்ல முடியாது next the train crosses the signal pole in 10 seconds அப்ப train crosses the signal pole னா 2x divided by 10 is equal to what yes அப்ப இங்கேயும் ரெண்டு unknown data இருக்கனால என்னால இந்த தேர்ட் ஸ்டேட்மென்ட்டை வச்சும் என்ன பண்ண முடியாது ஆன்சர் சொல்ல முடியாது அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணனும் கம்பைன் பண்ணனும் இப்ப கம்பைன் பண்றேன் அப்படிங்கும்போது இப்போ நான் செகண்ட் ஸ்டேட்மென்ட்டையும் தேர்ட் ஸ்டேட்மென்ட்டையும் கம்பைன் பண்ணேன்னு வெச்சுக்கோங்களேன் எனக்கு s2 ஈக்குவலா because the same train தானே அப்ப இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது x ஓட வேல்யூ கிடைக்குமா கிளியரா x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படினா என்னால யாரை கண்டுபிடிக்க முடியும் ஸ்பீடோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியுமா கிளியரா இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல அடுத்தது இதுவே ஒருவேளை வந்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது வந்து யாரோட வேல்யூ x ஓட வேல்யூ அப்ப இத வச்சு x ஓட வேல்யூ என்னால கண்டுபிடிக்க முடியும் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேனா x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் அப்படினா ஸ்பீட் என்னால கண்டுபிடிக்க முடியுமா அந்த ஸ்பீடுக்கான ரேஷியோவா அப்போ எப்ப என்னால இந்த டேட்டாஸ்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுது அப்படினா யார் ரெண்டு பேரையும் ஈக்குவேட் பண்ணும்போது 2 1 3 ஐ ஈக்குவேட் பண்ணும்போது அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 2 1 3 ஆ இருப்பாங்க கிளியரா சோ ஃபர்ஸ்ட் டேட்டா வச்சுனா சோ இதுல இருந்து x ஓட வேல்யூ கிடைக்கும் x ஓட வேல்யூவை யூஸ் பண்ணி
எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிரும். எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சதுனாலே நான் என்ன பண்ணலாம், ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், what is the selling price of the TV set if no discount is offered? அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், selling price. So already சொல்லிருக்கேன், selling price கண்டுபிடிக்கணும்னா எனக்கு either profit or loss percent இருக்கணும், cost price ஒன்னு இருக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா profit percentage மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, எதை பத்தி சொல்லவே இல்ல, cost price பத்தி சொல்லவே இல்ல. அப்ப இதனால இத வச்சு மட்டும் என்னால ஆன்சர் சொல்ல முடியாது. Next one, had 10% discount been offered on selling price, the profit would have been 1200. அப்போ 10% discount கொடுத்திருந்தா 1200 ரூபாய் என்னவா இருந்திருக்குமா, செல்லிங் பிரைஸ்ல 10% டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா ப்ராஃபிட் வந்து 1200 ரூபாயா இருந்திருக்குமா. அப்ப இந்த 120% தான் 1200 அப்படிங்கும்போது 90% எவ்வளவுன்னு என்ன பண்ணணும் நானு, சாரி இப்ப வந்து இங்க எனக்கு என்ன இல்லனா இந்த செல்லிங் பிரைஸ் இந்த ப்ராஃபிட் வந்து என்னன்னே தெரியாது, பட் ப்ராஃபிட்டோட ரூபீஸ் தான் தெரியும். அப்ப இத வச்சு என்னால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. காஸ்ட் பிரைஸை வச்சு மட்டும் என்னால யார சொல்ல முடியாது, செல்லிங் பிரைஸ் சொல்ல முடியாது, ஐதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் இருக்கணும். இப்ப தனித்தனியா இவங்க 3 பேர் எடுக்கும்போது எனக்கு ஆன்சர் கிடைக்கல. இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன், கம்பைன் பண்ண போறேன். இப்ப கம்பைன் பண்றேன் அப்படிங்கும்போது 1 and 2 கம்பைன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்க ப்ராஃபிட் வந்து 20%, 10% டிஸ்கவுண்ட் எதுல, செல்லிங் பிரைஸ்ல, ப்ராஃபிட் வந்து 1200 ரூபாய். அப்ப இந்த 120% தான் வந்து 1200 ரூபாய் அப்படின்னா 90% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா, அதுதானே செல்லிங் பிரைஸ். கிளியரா? அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்குதா. அடுத்தது இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், செல்லிங் பிரைஸ் கிடைக்குதா பார்க்கலாமா. அப்போ இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு ப்ராஃபிட் வந்து 1200 ரூபாய், காஸ்ட் பிரைஸ் வந்து 15000 ரூபாய். கிளியரா? அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி 90% ஈக்குவேட் பண்ணும்போது இங்க இருந்து என்னால என்ன கிடைக்கும், எனக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அப்ப இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, செல்லிங் பிரைஸ் கிடைக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 and 1, காஸ்ட் பிரைஸ் தெரியுது, காஸ்ட் பிரைஸ் தெரியுது, ப்ராஃபிட் தெரியுது. கிளியரா? காஸ்ட் பிரைஸும் ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் இருந்ததுன்னா என்னால என்ன பண்ண முடியும், ஆன்சர் சொல்ல முடியும். சோ ஃபைனலி இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, சோ இதுல இருந்து நம்ம ஃபைனலி என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனி 2 of them வந்து இருந்தது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன், what is the average weight of girls in the class? அப்போ girls ஓட average weight கேக்குறாங்க. so first dataல என்ன இருக்குன்னா, average weight of 60 students 40 kg, 60 பேரோட weight வந்து 42 kg ன்னு சொல்லிருக்காங்க. தவிர இங்க girls பத்தி எந்த டேட்டாவுமே சொல்லல, இந்த டேட்டாவை தனியா வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. average weight of boys is 43 kg, boys ஓட average weight தான் 43 kg ன்னு சொல்லிருக்காங்க. boys வந்து எனக்கு தேவை girls, அப்ப இதுவும் எனக்கு தேவையில்ல. total weight of all the girls together is 11144, girls ஓட total weight 1144 ன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு தேவை average weight. அப்ப எத்தனை girls இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே என்னால average weight என்னன்னு சொல்ல முடியும். அப்ப இந்த டேட்டாவையும் தனியா வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கிளியரா? இப்ப அடுத்த ஸ்டெப், இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து எனக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதுல பாய்ஸ் இருக்காங்க. இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள பாய்ஸும் இருப்பாங்க, கேர்ள்ஸும் இருப்பாங்க. கிளியரா? அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடையாது. அப்ப காம்பினேஷன்ல ஆன்சர் வரல. அடுத்த ஸ்டெப் வந்து பாக்குறேன். இப்ப 60 பேர் இருக்காங்கன்னா இதுல எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸா இருந்தாங்கன்னா 60 minus x ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸா இருப்பாங்களா. இதுல பாய்ஸோட ஆவரேஜ் வந்து 43யா. கிளியரா? பாய்ஸோட ஆவரேஜ் என்னது, 43யா. சோ அடுத்தது கேர்ள்ஸோட ஆவரேஜ் வந்து நமக்கு தெரியாதா. கேர்ள்ஸ்க்கு என்ன தெரியும், எனக்கு டோட்டல் தெரியுமா. அப்ப 60 minus x into some average வந்து எனக்கு என்னவா இருக்காங்க. அப்ப இந்த பார்ட் ஃபுல்லாவே எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 1144 னு தெரிஞ்சிருச்சு. இது யாருக்கு ஈக்குவல், 60 into 42 க்கு ஈக்குவல். கிளியரா? அப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆன்சர் கிடைக்குது. அப்ப இதுல இருந்து ஆல் ஆஃப் தி அபவ் வந்து எனக்கு என்ன ஆகுது, ரெக்வயர்டா இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு கேஸ்லெட் கொடுத்திருக்காங்க. சால்வ் பண்ணுவோமா. சோ அப்ப in a sports event there are 5 sports, hockey, cricket, tennis, badminton, baseball. டோட்டல் நம்பர் வந்து 800 னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் சால்வ் பண்றதுக்கு. சோ டோட்டல் வந்து என்ன, சோ என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னா ஹாக்கி, கிரிக்கெட், டென்னிஸ், பேட்மிண்டன், பேஸ்பால். சோ பிளேயர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபீமேல் பிளேயர், மேல் பிளேயர் இருக்காங்க. சோ ஃபைன். சோ ஹாக்கி, கிரிக்கெட், டென்னிஸ், பேட்மிண்டன், பேஸ்பால். சோ இதுல வந்து யார் இருக்காங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க. சோ டோட்டல் வந்து பார்த்தோம்னா 800 சொல்லிட்டாங்க. இந்த 800 வந்து என்ன ரேஷியோல பிரிச்சிருக்காங்கன்னா ஃபீமேல் மேல 1:3 அப்படிங்கிற ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. டோட்டலா 4 பார்ட்ஸ். அப்ப 800 தான் வந்து 4 பார்ட்ஸ் அப்படின்னா 1 பார்ட் என்னது,
200 அப்ப 1 பார்ட் வந்து 200 னா 3 பார்ட் என்னது 600 அப்ப 1 பார்ட் இப்ப இவங்க தான் வந்து ஃபீமேல் 200 இவங்க வந்து பார்த்தோம்னா மேல் 600 கிளியரா சோ அப்ப அடுத்தது வேல்யூஸ் ஃபில் பண்ணலாம் சோ அப்ப அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா 25% of the total players are in cricket கிரிக்கெட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா டோட்டல் பிளேயர்ஸ்ல 25% டோட்டல் பிளேயர்ஸ் யாரு 800ல 25% னா டிவைடட் பை 4 800 டிவைடட் பை 4 னா யாரு 200 அப்போ 200 வந்து எதுல இருக்காங்கன்னா கிரிக்கெட்ல இருக்காங்க அப்ப இந்த இடத்துல 200 வந்து எதுல இருக்காங்கன்னா கிரிக்கெட்ல இருக்காங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க there are 110 badminton players badmintonல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 110 இருக்காங்க there are 10% of the total players are in tennis total எவ்வளவு 800 அதுல 10% என்னது 80 members எதுல இருக்காங்கன்னா டென்னிஸ்ல இருக்காங்க அப்ப 80 members are there in tennis hockey players are double the number of badminton players badminton players எவ்வளவு இருக்காங்களோ அதுல டபுள் தான் ஹாக்கி அப்ப 110 னா இதுல டபுள்னா யாரு 220 இதுதான் வந்து எனக்கு யாரா இருப்பாங்க ஹாக்கி பிளேயர்ஸா இருப்பாங்க remaining players are in baseball அப்ப மொத்தமா 800 பேர் 800 பேர்ல இங்க எனக்கு எவ்வளவு ஃபில் ஆயிடுச்சு 200 200 400 500 610 அப்ப 800ல 610 போக ரிமைனிங் 190 தான் எதுல இருக்காங்க பேஸ்பால்ல இருக்காங்க இது வரைக்கும் கிளியரா ஃபைன் நெக்ஸ்ட் 30% of cricket players are female cricket playerல 30% female 200ல 30% யாரு 60 அப்ப 200ல 60 போக ரிமைனிங் 140 தான் யாரா இருப்பாங்க மேல் cricket players ஆ இருப்பாங்க half the female cricketer are equal to female badminton player half the female cricketer 60 பேர் இந்த 60ல பாதி 30 இந்த 30 யாருக்கு ஈக்குவல்னா female badminton playerக்கு அப்ப இங்க யார் வந்துருவாங்க 30 அப்ப 110ல 30 போக மிச்சம் 80 clear next 10% of total hockey players are equal to the number of female players in tennis 10% of total hockey player 220 இதுல 10% 22 வந்து யாருக்கு ஈக்குவல்னா female player in tennis க்கு ஈக்குவல் அப்ப இங்க யார் வந்துட்டாங்க 22 அப்ப 22 போக ரிமைனிங் 58 clear okay there are equal number of females in hockey and baseball so hockey லையும் baseball லையும் equal number இருப்பாங்க அப்ப இது overall add பண்ணா 200 இந்த 200ல வந்து பார்த்தோம்னா 60 30 90 plus 22 வந்து பார்த்தோம்னா யாரு 112 போக ரிமைனிங் என்ன இருக்கு 88 இருக்கு அப்ப 88 ஈக்குவலா பிரிக்கிறேன் அப்ப 44 வந்து hockey female players 44 வந்து baseball female players ஓகேவா இப்ப இது போக ரிமைனிங் இருக்கிறத கண்டுபிடிக்கணுமா 220ல 44 போக ரிமைனிங் என்ன இருக்கும் எனக்கு so 220ல 44 போக ரிமைனிங் 76 இங்க 190ல 44 போக 190ல 40 போச்சுன்னா 150 146 clear okay so first question பார்க்கலாம் so அப்ப டேட்டாஸ் எல்லாமே fill பண்ணியாச்சு தெளிவா first question what is the total number of males in hockey cricket and baseball hockey cricket baseball 176 140 146 6 plus 6 2 அப்போ so 176 cricket 140 baseball 146 100 200 300 okay va 70 40 110 150 350 sorry 450 300 450 6 plus 6 12 450 plus 12 என்னோட ஆன்சர் என்னது 462 என்னோட ஆன்சர் என்னது 462 next one in which sports female players are maximum and male players are minimum female players maximum இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எது 60 cricket male players minimum இருக்கக்கூடியது எது tennis அப்ப cricket tennis அப்ப given option ஓட ஆன்சர் யாரா இருப்பாங்க cricket and tennis ஆ இருப்பாங்க next one what is the difference between the male players in baseball and total number of players in tennis difference between male players in baseball 146 total number of players in tennis வந்து 80 146 க்கும் 80 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 66 அப்ப given optionல 66 இல்ல அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க நன்னா இருப்பாங்க கிளியரா tennis ஓட டோட்டலுக்கும் 146 க்கும் அப்ப 140 60 66 கிளியரா next one
number of female players in baseball la 44 irukanga is what percentage of male players in hockey? Male players in hockey 176 appo 44 divided by 176 into 100 44 into 4 176 appo 4 100 25% clear ah idu. Next one, what is the respective ratio between the female players in hockey? Female players in hockey are 44 and the male players in badminton la 80. 44 is to 80 அப்படிங்கும்போது 11 is to 20. அப்ப given option answer என்னது 11 is to 20. clear ah? Next one, okay, so அப்ப இங்க என்ன இருக்கு 90 இருக்கு. 90 என்ன எழுதலாம் 10 9s are 19 எழுதலாம் minus 72 9 8s are 72. clear ah? minus 9 கம்பேர் பண்ணும்போது less than equal, minus 8 compare பண்ணும்போது less than அப்ப என்னோட ஆன்சர் என்னது less than or equal to given option ஓட ஆன்சர் என்னது less than or equal to y. Next one, 23 132 11 into 12 minus 11 minus 12 இங்க 80 10 8s are 80 minus 10 minus 8 minus 10 compare பண்ணும்போது ரெண்டு பேருமே என்னது எனக்கு less than, minus 8 compare பண்ணும்போது ரெண்டு பேருமே less than அப்ப என்னோட ஆன்சர் என்னது x less than y. given option ஓட ஆன்சர் என்னது x less than y. clear ah? Next one, 2x plus 4y is equal to 11, 4x plus 2y is equal to 13. இந்த மாடல் பாத்தீங்க அப்படினாலே ஆன்சர் என்னவா தான் இருக்கும் x greater than y ஆ தான் இருக்கும். given optionல என்னோட ஆன்சர் என்னது x greater than y, which means ax plus by is equal to c1, bx plus ay is equal to c2. இப்படி இருந்ததுனால என்னோட ஆன்சர் என்னது x greater than y. clear ah? Next one, so 16 னா இங்க minus 16 வந்துரும் சரியா. அப்ப 16x வரணும் 10 6 are 60. clear ah? இங்க minus 11 வந்துரும். clear ah? 6 5s are 30. 6 கம்பேர் பண்ணும்போது greater equal, 5 கம்பேர் பண்ணும்போது greater அப்ப greater than or equal to, அப்ப given option ஓட ஆன்சர் என்னது greater than or equal to. next one, x square y square அப்போ x square y square அப்படினாலே so இந்த பாத்தீங்க அப்படினாலே x square is equal to, so x square na x oda value plus 19 minus 19 plus 19 minus 19 சரியா. 19 compare பண்ணும்போது என்னது greater ah, இது என்னது sorry equal, இது என்னது less than, இத compare பண்ணும்போது இது என்னது greater equal, அப்போ equal less than, equal less than வந்துருச்சு, greater equal வந்துருச்சு. அப்ப greater less than ஒரு இடத்துல வந்துருச்சுனா ஆன்சர் என்னது relationship cannot be established தான். அது மட்டும் இல்லாம எப்ப x square y square, x square is equal to some square value, y square is equal to some square value பாக்குறீங்களோ அத பார்த்தாலே என்னோட ஆன்சர் என்னதுதான் relationship cannot be established தான். clear ah? Next one, so next என்ன இருக்கு okay, ஒரு di கொடுத்திருக்காங்க. so study the following pie chart and the information given below them carefully. okay, so start பண்ணலாம் இல்லையா. so என்ன கொடுத்திருக்காங்க how many post graduate, அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு graduate employees ஓட details கொடுத்திருக்காங்க 48600. இங்க வந்து பார்த்தோம்னா post graduate employees 25400. so அவங்கள வந்து different various percentageல என்ன பண்ணிருக்காங்கன்னா split பண்ணிருக்காங்க. எனக்கு first questionல என்ன ஆன்சர் தேவை அப்படினா how many post graduate employees are there in company P. company P ல 15% post graduate employee இருக்காங்க. 15% எதுல 15%, 15% of 25400. clear ah? அப்ப percentage க்கு இந்த 00 cancel ஆயிரும். அப்போ 5 4s are 20 கடைசில 0 ன்னு முடியும். given optionல 0 ன்னு முடியறதா என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப given optionல 0 ன்னு முடியக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாரு இவங்க மட்டும் தான். clear ah? next one, what is the difference between the number of graduate and postgraduate employees in company S. company S ல graduate postgraduate கேக்குறாங்க. அப்ப company S ல நான் இங்க எடுத்துக்கிட்டேனா S ல 6%, அப்ப 486 ல 6%, அப்ப 6 into 486. postgraduate employees வந்து 14%, எதுல 254 ல, அப்ப 14 into 254. unit digit verification பண்ணலாம். 6 6 are 36, 4 4s are 16. அப்ப difference கேக்குறாங்கன்னா 6 minus 6 0. அப்படிதானே. சோ அப்ப given optionல 0 ல முடியறதா என்னோட ஆன்சர். அப்ப ரெண்டு ஆப்ஷன் வந்து எனக்கு 0 ல முடியுது. கிளியரா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், சால்வ் பண்ணிதான் ஆகணும். அப்போ 6 6 are 36, carry 3, 6 8s are 48, 51, carry 5, 6 4s are 24, 28. ஓகேவா? சோ அடுத்து இத சால்வ் பண்ணோம்னா
14 4s are 56 க்கு 6 carry 5 14 5s are 70 75 carry 7 14 2s are 28 35 3556 so 11 ல 5 போச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு 6 இருக்கு sorry so 6 minus 6 0 so 3556 ல இருந்து 2816 என்ன பண்ணனும் நானு மைனஸ் பண்ணனும் சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 40 அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 35 ல 28 போக 740 ஆ 28 35 14 4s are 56 carry 5 14 5s are 70 75 75 to 5 28 plus 5 28 sorry 14 4s are 56 ku 6 carry 5 14 5s are 70 75 ku 5 carry 7 14 2s are 28 3556 இங்க தான் செக் பண்ணிப்போமா 6 6 are 36 carry 3 6 8s are 48 51 carry 5 6 4s are 24 plus 5 29 sorry so அப்ப இங்க 29 sorry so 3 solve பண்ணனா 35 ல 29 போக remaining 640 அப்ப given optionல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 640 ஆ இருப்பாங்க next one the number of graduate employees in company Q is approximately what percent of the total number of employees in all the companies together அப்படினு கேக்குறாங்க graduate employees in company Q அப்ப 16% 16 into 486 is what percentage of the total number of both the graduate postgraduate அப்ப 4866 2500 25400 அப்ப 48 and 25 வந்து பார்த்தோம்னா 73000 74000 அப்போ denominatorல 74000 into 100 so approximate percentage தான் கேக்குறாங்க options செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை so 00 க்கு 00 என்ன ஆயிடுச்சு எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு so அடுத்து வேற யார் எனக்கு கேன்சல் ஆகுற மாதிரி இருக்காங்கன்னா யாரு கேன்சல் ஆவா so 6 6 are 36 இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 16 into 6 96 carry 9 486 into 16 approximate value தான் கேக்குறாங்க so the approximate மாத்தலாம்னா 74 into something வரலாம் இல்லையா 6 6 are 36 6 8s are 48 51 6 4s are 24 29 so 684 6777 776 divided by 740 clear அப்ப 740 னா 740 வந்து எவ்வளவு டைம்ஸ் இருக்கு எனக்கு 10 times இருக்கு 7400 போக remaining 376 இருக்கு 740 ல 5% அப்ப 10% வந்து 7400 5% வந்து 376 அப்ப approximately என்னோட ஆன்சர் யாருன்னு சொல்லலாம் நானு 15% னு சொல்லலாம் clear next one the number of postgraduate employees in company V is approximately what percent the number of graduate employee in company U இங்க approximate தான் கேக்குறாங்க postgraduate employee V so V ல postgraduate employee னா 16% அப்ப 16 into 254 is what percent of the number of graduate employee in U 17 into 486 clear so அப்ப approximately அப்படிங்கும்போது so இதுவும் 16 cancel பண்ணிரலாம் 254 அப்படிங்கும்போது 1 times இது 2 times அப்ப இது எவ்வளவு percentage னு கேட்டாங்க இல்லையா 1 இப்ப இது 1 approximately 1 times 2 times அப்படிங்கும்போது so 1 times 2 times னா 1 by 2 னா இது எவ்வளவு percentage வந்துரும் 50% வந்துரும் given option ஓட answer 50% clear next one approximately what is the respective ratio between the number of graduate employees in U and the number of postgraduate employees in same company so graduate employees in U அப்படிங்கும்போது so U graduate employees 17 into 486 same company postgraduate அப்ப U 8 into 254 clear so அப்ப இது வந்து பார்த்தோம்னா 1 times இது
2 times 16 இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். So 1 times இது வந்து 2 times. அப்ப 2 2s are 4, 4:1. அப்ப given optionல approximate நான் கேன்சல் பண்ணிருக்கேன். கிளியரா? அப்ப என்னோட ஆன்சர் 4:1. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? approximation இருக்கு இல்லையா? So இது சால்வ் பண்ணலாம். 3942 divided by 64 into 3. கிளியரா? அப்ப 1 3s are 3, 1 3s are 3, 3 3s are 9, 1 3s are 3, 4 3s are 12. கிளியரா? அப்போ 64 அப்படின்னா 4 வந்து 4 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி யார் மட்டும் தான்? 1 மட்டும் தான். அப்ப ரெண்டு ஆப்ஷன் 1ல முடியுது. சோ அப்போ 1314 divided by 64 அப்படிங்கும் போது again என்ன டேபிள் எடுக்கலாம்னா நானு 4 டேபிள் எடுக்கிறேன். 4 டேபிள் எடுத்தனா 16 times வந்து 64. கிளியரா? so 4 டேபிள் எடுத்தா 3 times வந்து 12 carry 1, 2 times 8 carry 3, 8 times இருக்கட்டும். 16 டேபிள்ல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2 times approx 20 something. அப்ப என்னோட ஆன்சர் 21. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் அப்ராக்சிமேஷன்ங்கறனால எடுத்துக்கலாம். இங்க வந்து பார்த்தோம்னா 17 plus 27 வந்து பார்த்தோம்னா 17 plus 27 வந்து 44 plus 36 அப்படின்னா 37. 44 plus 37 அப்படிங்கும் போது 81 minus 13 minus 13 minus 9 minus 22. கிளியரா? 81ல 22 போச்சுன்னா 61 9 59. அப்ப approximately என்னோட ஆன்சர் 60 இருப்பாங்களா? நெக்ஸ்ட் ஒன் 18% of 610 எடுத்துக்கலாமா? அப்ப 18% of 610 அப்படிங்கும் போது இது 610 அப்படின்னு எடுத்துக்கிட்டனா ஒரு 0 கேன்சல் ஆயிடும் டினாமினேட்டர்ல. அப்ப 18/10 into 61 இருக்கும். சரியா? பிளஸ் அடுத்தது 27.5 அப்படிங்கும் போது 28 எடுத்துக்கலாமா? அப்ப 28/10 into 45 இருக்கும். கிளியரா? இப்படி இருக்கும். கிளியரா? அப்போ இந்த 600ஐயும் நான் இத 16 மாத்திக்கிட்டேனா 6 times இங்க வந்து 108. இங்க வந்து 2 times, இது வந்து 9 times, இது வந்து 14 times. அப்போ 9 4s are 36, 126. அப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 234. அப்ப 234 னா approximately 233. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் 10 2s are 20, 23/10. 7 4s are 28 plus 6 வந்து பார்த்தோம்னா 34/7. 14 15/2. கிளியரா? சோ அப்ப இத வந்து 5 times approximately கேன்சல் பண்ணிரலாம். இது 1 timesனா இது 2 times. இது இங்க 24 இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன். இங்க 24 இருந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணேனா 24னா இங்க என்னது 6. அப்ப 15 6 ஆர் என்னது 90. given ஆப்ஷன்ல 90க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ 93 கண்டிப்பா வராது. நான் வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கேன்? அதிகமா எடுத்திருக்கேன். அப்ப வேல்யூஸ் அதிகமா எடுத்திருக்கேன்னா எனக்கு வேல்யூஸ் குறையும். அப்ப 84 approximately 84. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் 13 into 22 into 18. 13 into 22. 13 into 18 என்ன வரும் நமக்கு? 13 into 18. 8 3s are 24. 1 8s are 8. 1 3s are 3. 11. 13. 234 into 22. 4 2s are 8. 3 2s are 6. 4 2 2s are 4. 8 6 4. அப்ப 8 4 5148. 5148னா 5000க்கு given ஆப்ஷன்லயே நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ. இது ஒன்னு இருக்கு. 5000க்கு இந்த ஆப்ஷனை விட்டா இந்த ஆப்ஷன் ஒன்னு இருக்கு, இந்த ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. எது ரொம்ப அதிகமா எனக்கு 5000க்கு நியர்பைல இருக்குன்னா 4959. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? சோ பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन பேப்பர்ல என்ன பண்ணலாம்? மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க டெலிகிராம் குரூப்ல எங்களுக்கு என்ன பண்ணலாம்? டெக்ஸ்ட் பண்ணலாம். டெஃபினட்டா உங்களோட டவுட்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம்? கிளாரிஃபை பண்ணுவோம். சரியா? ஓகே, பை பை. டேக் கேர். Thank you.